அளவாக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லார் மனதிலும் நிலைச்சிருக்கக்கூடியது ஒன்னாதான் இருக்க முடியுங்க. அது சினிமான்னு சொன்னா அதை யாருமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட விழாவாக அமைந்ததுதான் கருப்பசாமி குத்தகைதாரர் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. இந்த விழா அண்மையில் பிலிம் சேம்பரில் நடந்தது. ஆடியோ கேசட் விழாக்கு சென்றிருந்தாலும் இங்கிருக்கும் இந்த பாட்ட 2 பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் பெறும் என்பதற்கு உத்தரவாதமாக அமைந்திருக்கிறது. கொக்கியை விட இந்த படம் பெரிய வெற்றியை பெறும் என்று சொல்லி நண்பர் கரண் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் இசையமைப்பாளர் தினா அவர்களுக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரண் அவன் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை வச்சு ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் 1 வருஷம் போனது. மலையாள படம் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிக்கிறதா நினைக்கிறேன். நான் எண்ணிக்கை தெரியாது. கெட்டிக்காரன், நல்ல பிள்ளை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன், ஒரு தொழிலில் எடுத்தால் சின்சியராக டெய்லி அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உள்ளதுனால தான் கொக்கி இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த சின்சியாரிட்டி கிடைக்கக்கூடியது. இதே மாதிரி சின்சியாரிட்டியாக வந்து அடக்கமாக இருந்து காரரை அப்பப்போ தூக்கி விடாமல் ஒழுக்கமாக இருந்து இந்த தொழில் செய்ய வேண்டும் என்று உனக்கு புத்தி சொல்ல எனக்கு அருகதை இருக்கு. ஆக அப்படியே நீ நடந்து கொள்வாய் என்று சொல்லி நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருப்புசாமி குத்தகைதாரர் படத்தின் பாடல்களை பார்த்தோம். உண்மையாகவே நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் தினா பட்டைய கலைப்பிருந்தார். அவர் வந்து ஒவ்வொரு படத்திலும் வந்து அருமையான மியூசிக் போடதான் செய்கிறாரு. ஆனால் சரியான பிரேக் தான் சமீப காலத்தில் அவருக்கு அமையலை. கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக பெரிய பிரேக் அவருக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி கருண் சொன்னால் கொக்கி பாடல்கள் வெளியிடும் போதே நான் சொல்லியிருந்தேன், இவர் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து கொக்கி படத்துக்கு அப்புறம் வந்து இவர் வந்து நிறைய பேர் கொக்கி போட்டு இழுப்பார்கள் என்று. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நிறைய படத்தில் நடிச்சுருக்கார் அவர். கருப்புசாமி குத்தகைக்காரர் படம் வெளியே வந்தது அப்புறம் வந்து நிறைய பேர் அவரை வந்து குத்தகை எடுப்பவங்க நம்புகிறேன். நான் நல்லா டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஹீரோவை தான் நடிக்கணும்னு ஒத்த காலம் நிற்கிறவர் அவர். இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு படத்தில் வந்து கரணை வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. பட் அவர் வந்து ஒரு வைராகியமாக இருக்கார். கண்டிப்பாக அவருடைய வைராகியம் வெற்றி பெறும் வாழ்த்துகிறேன். இந்த கம்பெனி ஆரம்பித்து முதல் இசையமைப்பாளராக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லா வெற்றி அடைந்தது. அதுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த படத்திற்கு என்னை இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்து இந்த படத்திற்கும் நல்ல பாடல்களை அமைக்குமாறு கேட்டுக்கொண்டு நானும் நல்லா பண்ணியிருக்கதான் நினச்சிருக்கேன். நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அப்போவே சொன்ன மூர்த்திகிட்ட இந்த பாட்டு எல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னைக்கு பார்த்த 2 பாட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸுக்கும் கரனுக்கும் மற்றும் இந்த படத்தோட இயக்குனர் மூர்த்தி என்னுடைய நல்ல நண்பர் மாத்திரம் இல்லை, எங்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு கேரக்டர். இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பேசணும். நம்ம அவரோட போராட்டத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படையமாகவே என்னுடைய வாழ்த்துக்கள். கரணை பற்றியும் டைரக்டர் பற்றியும் நான் சொல்ல விரும்புகிறேன். கரண் வந்து ஏதாவது ஒரு ஹோர்டிங் டிசைன் பார்த்து நல்லா இருந்தால் கூட ஃபோன் பண்ணி பாராட்ட சொல்லுவார். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய திருட்டுப்பேலை படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது. அப்போது இந்த ஹோர்டிங் டிசைன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜீவன் ஒரு 2 வருஷமாக படத்துலேயே இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஹோர்டிங் பார்த்தப்போ ரொம்ப
ஒரு நல்லா வரும், பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன் சார். இது ஏன்னா நான் ஒரு கொக்கின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துங்க சார் சொன்னார். ஸோ எங்கே ஒரு திறமை இருந்தாலும் தேடி பிடித்து வாழ்த்துகிற ஒரு பண்பாளர் திரு கரண் அவர்கள். அவருடைய படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவருடைய இந்த மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இளமையான ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞர். அவரும் இந்த படத்தின் மூலமாக அவங்க அந்த பாட்டில் கிடைச்ச ஒரு சின்ன கீழ் இப்போ எப்படின்னா ஒரு சோறு வழி நடந்து போவோம், சோறு தாண்டி குதிச்சு போனால் அது வித்தியாசம்னு நினைக்கிறோம்ல, அதுதான் இன்னைக்கு சினிமாவுடைய வெற்றியினுடைய தாரக மந்திரமா இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எல்லா நல்ல நல்ல கதாபாத்திரங்களாக பேசப்பட்டது, தண்ணடிக்காததுன்னா பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு தண்ணடிச்சாதான் அது இந்த கேரக்டர் பேசப்படுது. ஸோ எங்கேயோ நெகட்டிவ் கேரக்டர் தான் பேசப்படுற ஒரு சூழல்ல அவர் வந்து ஒரு வித்தியாசமான யோசிச்சார்ல, 10 தலை ராவணன் பேர சொட்டத்தலை ராவணன், அந்த ஒரு சின்ன கீற்றல்கள் தான். இது ஒரு முன்னுரை மாதிரி தான். ஸோ பின்னாடி பெரிய கட்டுரை வரும்னு எதிர்பார்க்குறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பிரெஞ்ச் சினிமா தயாரிக்கும் திரைப்படம் தான் கருப்பசாமி குத்தகைதாரர். இந்த திரைப்படத்தில் நாயகனாக கரனுடன் அறிமுக நாயகி மீனாட்சி, வடிவேலு மற்றும் பலர் நடிக்க இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவை ஸ்ரீதர் மேற்கொள்ள தீனாவின் இசையமைப்பில் மூர்த்தியின் இயக்கத்தில் தயாரிக்கிறார்கள் சேது, வினித் கோகியா, ஆர் பாலசுப்ரமணியன். கொக்கி அந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. அந்த படத்தினுடைய வெற்றியை நன்றது இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும். அந்த நிறுவனத்தினுடைய 2வது தயாரிப்பு கருப்பசாமி குத்தகைதாரர். முதல் படத்திலேயும் அந்த நிறுவனம் எனக்கு வந்து கதாநாயகனா நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்த படமும் நடிக்கணும்னு சொன்னாங்க. நடிச்சு முடிச்சு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாடல் வெளியீடு வரைக்கும் வந்திருக்கோம். நாங்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். எங்க கூடவே நீங்க எல்லாம் இருக்கீங்க. கொக்கி படத்தினுடைய வெற்றிக்காக நீங்க எப்படி எங்களுக்கு தோல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் நீங்கள் தோல் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா கொக்கி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்து மதிப்பிற்குரிய திரு சௌத்ரி சார் வந்திருந்தார். அப்போது அவர் பேசின வார்த்தைகள் அத்தனையுமே அந்த படத்தை பொறுத்தவரை உண்மையாக வெற்றி படம்னார். அதே மாதிரி அமைஞ்சது. அவருக்கு மீண்டும் ஒருவன் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கருப்பசாமி குத்தகைதாரர் டைட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞன் கருப்பசாமி மதுரையில் இருக்கக்கூடிய ஆரப்பாளையம் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்ட், அதாவது இருசக்கர வாகன நிறுத்தும் இடம், அதோடைய குத்தகை எடுத்து நடத்துறாரு. அதனால அவர் ஒரு குத்தகைக்காரர், கருப்பசாமி குத்தகைதாரர். அவருடைய வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை கரு. கதாநாயகி மீனாட்சி இந்த படத்துல வந்து ராசாத்தி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க. ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் நடிச்சிருக்காங்க. மற்றும் வைகை புயல் வடிவேலு பிரமாதப்படுத்தி இருக்காரு. திரு சக்திகுமார் அவர்கள் நல்ல தம்பி என்ற ஒரு மதுரை தாதா கதாபாத்திரத்தில் வர்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம். நேரமின்மை ஆரம்பித்திருப்பதால் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நாங்கள் உங்கள் முன்னால் எங்களை பற்றி பேசுவதை விட இந்த படத்தை பார்த்து இந்த படம் பேசட்டும். நீங்கள் அந்த படத்தை